ஐயனார் துணை சீரியல்ல எப்படியோ பல்லவன் அவங்க அண்ணன் சேரன் மனசுல இடத்த பிடிச்சிட்டாப்புல, கோவமா இருந்தவரையும் சமாதானப்படுத்திட்டாப்புல. இப்படி நிறைய பிரைஸ் வாங்கி அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க நடேசன் யாருமே இல்லாதப்ப நம்ம பல்லவன் வாங்கின அந்த கோப்பை மெடலெல்லாம் எடுத்து தான் கழுத்துல போட்டுக்கிட்டும் கோப்பையை கொண்டு போய் கண்ணாடி முன்னாடி பக்கத்துல வச்சுக்கிட்டு ரொம்பவுமே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை நம்ம நிலா பார்த்துடுறாங்க. அண்ணனையும் அதாவது சேரனையும் கூட்டிக்கிட்டு வந்து காமிக்கிறாங்க. நம்ம காலேஜுக்கு போகும்போது இவரையும் அழைச்சிட்டு போயிருக்கணும், நம்ம தான் மறந்துட்டோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம நடேசன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங்கை போட்டு சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணணும், அதுவும் சீக்கிரமாகவே பண்ணணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தாவோட அண்ணன் அனீஸை கூப்பிட்டு பேசினேன். ஸோ அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிக்க முடியுமோ முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி காலாண்டரை வாங்கி அந்த காலாண்டரில் கல்யாண நாளை பார்க்குறாப்புல. வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்குது, அன்னைக்கே கல்யாணத்தை முடிக்கிறோம் அப்படின்னு நடேசன் ஒரே போட போட்டுறாப்புல. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது 4 நாள் தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்ன நம்ம சின்ன எல்லாத்தையுமா கூப்பிட போகிறோம், ஒரு 50 பேர் தான் வர போகிறாங்க. சந்தா ஃபேமிலியிலேருந்தும் சந்தாவும் அவங்க அண்ணனும் மட்டும்தான் வர போகிறாங்க. ஸோ இதனால் கோயில்லையே கல்யாணத்தை பண்ணிவிடுவோம், சிம்பிளாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அமௌண்ட்டெல்லாம் அதிகமாக வருது. என்ன செய்கிறதுனே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வர்ற நம்ம நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சேரனுக்கு செயின் கொடுத்துட்றேன், அதாவது அவங்க அம்மாவோட செயின் என்கிட்ட இருக்கு, ஸோ அதனால சேரனுக்கு அந்த செயினை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஆனால் இவர் கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. எங்க செயின் இருக்கிறத காமிங்க அப்படின்னு உடனே, நான் ஏன் இப்போ காமிக்கணும், வெள்ளிக்கிழமை தானே கல்யாணம், கண்டிப்பாக கல்யாணத்தன்னைக்கு செயின் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரே போட்டுடுறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் கல்யாணம் ஏற்பாடு தான் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.